எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ அற இலக்கியங்கள் சார்ந்து நம்ம 5ஆவதா வெளியிடுற வீடியோ. ஏற்கனவே அற இலக்கியங்களை நம்ம எவ்வாறு கையாளணும், 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள்னு சொல்லியிருக்கிற டாப்பிக்கில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இந்த 3 செய்யுள் பகுதிகளுக்கும், அதாவது இந்த 3 நூல்களுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் போட்டாச்சு. அது போக மீதம் இருக்கக்கூடிய நூல்கள் இன்னா 40, இனியவை 40, முதுமொழி காஞ்சி, சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, ஆசாரக்கோவை இந்த மாதிரியான நூல்களுக்கு நம்ம கண்டென்ட் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய முக்கியத்துவம், அதாவது ப்ரீவியஸ் இயரில் அது எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளுக்கு நம்மளுடைய ஸ்கூல் புத்தக கண்டென்ட் போதுமா போதாதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படிங்கிற டாப்பிக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும்னு நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருக்கேன். அதை ஒருக்கா நீங்கள் இப்போ வாசிச்சுக்குங்க. ஸோ இந்த அற இலக்கியங்களில் முந்தைய ஆண்டுகளில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்குன்னு தனியான பாடங்கள் எதுவும் நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்தில் இல்லை. ஆனால் சில வரிகள், சில வாக்கியங்கள் மட்டும் நம்ம ஸ்கூல் புத்தகத்திலேருந்து தொகுத்துருக்கோம். அதன்படி 14 கீழ்கணக்கு நூல்கள் எனும் இந்த வழக்கத்தை, அதாவது 18 நூல்களை சங்க இலக்கியங்கள், அதற்கு அடுத்து வந்த இலக்கியங்கள் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா. அதில் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டால் மயிலைநாதர் மற்றும் பேராசிரியர். இவங்க 2 பேர் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி அதில் 18 நூல்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்தெந்த வகையில் பகுக்கப்பட்டுள்ளது, அதாவது 18 நூல்கள் இருக்குது. இந்த 18 நூல்களும் எந்தெந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 18 நூல்களில் 11 நூல்கள் நீதி நூல்கள், அதாவது நாலடியார், திருக்குறள், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீதி நூல்களாக வகுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. மொத்தம் 11 நூல்கள் நீதி நூல்கள். அதுவே 14 கீழ்கணக்கு நூல்களில் அகத்திணையை கூறக்கூடிய நூல்கள் மொத்தம் 6, புறத்திணையை கூறக்கூடிய நூல்கள் எண்ணிக்கை 1. ஸோ நீதி நூல்கள் 11, அதில் பாதிக்கு மேலே அகத்திணை. ஓகேங்களா. 6 நூல்கள், ஒரே ஒரு நூல் மட்டும் புறத்திணை. 14 கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள ஒரே ஒரு தொகை நூல், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் 17 நூல்கள் ஒரே ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்டது. ஆனால் இந்த நாலடியார் அப்படிங்கிற நூல் மட்டும் 400 பாடல்களை கொண்டது. ஆனால் இதை பல்வேறு சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. அதை ஒரே ஆள் தொகுத்திருக்கார். அவர் பெயர் பதுமனார். அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400ல் பல்வேறு வரலாற்று செய்திகள் அதில் இடம்பெற்றிருக்கும். நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பழமொழி 400 பாடப்பகுதியில் பாரி மகள் பற்றி ஒரு கருத்து இருக்கும். பாரி மகள் எவ்வளவு கொடைத்தன்மையோடு இருக்கா. பாரியே முல்லைக்கு தேர் கொடுத்தவன். ஆனால் அவனுடைய மகள் அவனையும் மிஞ்சின வகையில் பான்மகற்கு, அதாவது பாணர்களுக்கு நீர் உலையில் அதாவது பொன் நாணயங்களை, பொன் ஆபரணங்களை போட்டு உணவாக கொடுத்தவ தான் பாரியுடைய மடமகள், அதாவது பாரியின் இளைய மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களுள் புறத்திணையை கூறும் நூல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 14 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் நீதி நூல்கள், 6 நூல்கள் அகத்திணை நூல்கள், ஒரே ஒரு நூல் புறத்திணை நூல். ஸோ அந்த ஒரே ஒரு புறத்திணை நூல் எதுனா களவழி 40. ஓகேங்களா. களவழி 40 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புறத்திணை நூல். அவ்வளோதான். இதில் பெருசாக நம்மளுடைய 14 கீழ்கணக்கு நூல்கள் சார்ந்த பிற செய்திகள்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இல்லை. ஸோ நான் உங்களை ரொம்ப அவுட் சோர்சிங் பண்ணி டீவியேட் பண்ணி பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்கூல் புத்தகத்தையே முழுக்க நம்புவோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதன் பொருட்டு இதில் வேறு செய்திகள் நான் எதையும் தொகுக்கலை. அட்லீஸ்ட் நம்ம இதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இதில் ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். அகத்திணை நூல்கள் 6 அப்படின்னு இதை நம்மளோட இதில் கேட்டிருக்காங்க. நீதி நூல்கள், நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 11. ஸோ நம்ம ஸ்கூல் கண்டென்ட்டே நமக்கு போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய
அபிப்பிராயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு கண்டென்ட்டை நம்ம முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ஏப்ரல் எண்டுக்குள்ளே பொதுத்தமிழ் கண்டென்ட்டை டீட்டெயில்டாக நோட்ஸ் வாரியாக என்னால் உங்களுக்கு வீடியோவாக பதிவேற்ற முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு என்னுடைய வீடியோஸை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது எனக்கும் உற்சாகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய வேலைக்குரிய குறைந்தபட்ச பாராட்டும் குறைந்தபட்ச ஆதரவும் கிடைக்கும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வேலையில் தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. நான் இதை வந்து ஒரு தீர்க்கமான வேலையாக நம்புகிறேன். அதற்குரிய உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம என்ன மேம்படுத்திக்கணும், என்ன கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன, அதாவது இது வரைக்கும் பார்க்காததை என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நாலடியார் பார்த்தாச்சு, அதற்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 2 பாடல்கள் இருக்குது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி நான்மணி கடிகை, இதுலேயும் ஒரு வினாக்கள் கூட கேட்கல அந்த 6 தேர்வுகளிலிருந்து. ஏன்னா இதுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் ஒன்றும் இல்லை. நான் பேசிக்காக இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, விளம்பி நாகனார் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. 104 பாடல்கள், 100 பாடல்கள் ஆஸ் யூஸ்வல் இருக்கும். இது நான்மணி கடிகை அப்படிங்கிறதுனால 4 பாடல்கள் சேர்ந்து வரதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடிகைனா ஆபரணம் அல்லது ஒரு துண்டு, ஒரு பொருளுடைய ஒரு துண்டு. நான்மணி கடிகைனா 4 மணிகளை உடைய ஆபரணம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். இதில் இருக்கிற 2 பாடல்களை தான் ஜியு போப் வந்து தொகுத்திருக்காரு. இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணற்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்த புலவர்க்குன்னு இருக்குது, நம்ம ஏற்கனவே அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது புதல்வர்க்கு, இன்னும் அது வந்து எடிட் பண்ணாமல் இருக்குது, மன்னிக்கவும். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்? பழமொழி 400. பழமொழி 400லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா பழமொழி 400லேருந்து நமக்கு 2 பாடல்கள் நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்குது. இதை எழுதுனது வந்து முன்றுரை அரையனார். பழமொழி நல்லா வயசானவங்க தான் சொல்லுவாங்க. முன்றுரை, முன்னாடி இருந்து உரைத்தவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இவர் வந்து ஒரு சமண மதத்தை சார்ந்தவர். நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம களப்பிரர்கள் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் இருக்கும். களப்பிரர்கள் வந்து மலைவாழ் மக்களாக இருந்து சமவெளிக்கு வந்து சமவெளியில் ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை வென்று அந்த சமவெளி பகுதியை ஆட்சி செய்த ஒரு அரச மரபு அல்லது அரச தலைவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி வைணவமும் சைவமும் அல்லது இந்த நம்மளுடைய இயற்கை நிலப்பிரிவுகள் சார்ந்த வழிபாடுகள் இருக்கு இல்லைங்களா, அதற்கெல்லாம் மேலாக சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஆதரிக்கிறாங்க. யார்? களப்பிரர்கள். அதனால தான் இந்த களப்பிரர்கள் காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது பல்லவர்கள் தலை தோங்கும் வரைக்கும் இவர்களுடைய அதிகாரம் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் சமண மதத்தை சார்ந்தவர்களும் பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் அதிக எண்ணிக்கையில் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களுக்கு பங்களிப்பு செய்கிறாங்க. ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் அதிக நன்னெறி கருத்துக்களை கூறக்கூடிய நூல்கள் எழுதப்படுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பெரும்பாலும் சமண மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. நாலடியார் ஆகட்டும், ஏழாதி, சிறுபஞ்சம் மூலம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் நிறையா ஆசிரியர்கள் வந்து சமண மதத்தை தழுவியவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? இதில் 400 பாடல்கள் இருக்குது. பழமொழி 400. அதில் 400 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஒரு இலக்கிய நயம் வாய்ந்த ஒரு பழமொழி இருக்கும். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். ஒன்றாகும் முன்றிலோ இல். ஒன்றும் இல்லாத வீடுன்னு ஒன்று இருக்காது. அதனால் ஏதாவது ஒன்று வறியவர்களுக்கு, அதாவது வேண்டியவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். போதிய அளவுக்கு கற்றவங்க தான் அறிவுடையார்னு சொல்லுது. அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேறு நாடு ஆகா. தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால தான் நான் வேகமாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி நாம் இன்னும் பார்க்கல. ஸோ முதுமொழி காஞ்சிலேருந்து நம்ம பார்க்குறோம். முதுமொழி காஞ்சியிலிருந்து முந்தைய ஆண்டு கேள்விகள் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லை. இதற்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அதனால் இதிலிருந்து நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி மேம்போக்கான ரொம்ப முக்கியமான தகவல்களை மட்டும் பார்த்துட்டு இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற டைட்டிலை கம்ப்ளீட் பண்ணுறோம். முதுமொழி காஞ்சியை எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி ஒரு நீதி நூல். அது நீதி நூல் மட்டும் கிடையாது, 11 நீதி நூல்கள் இருக்கிறதா சொன்னோம் இல்லைங்களா, 14 கீழ்கணக்கு நூல்களில். அதில் மிகச்சிறிய நூல் முதுமொழி காஞ்சி. ஏன்னா மொத்தமாகவே 100 அடிகளை மட்டும் கொண்டிருக்கும். மொத்தம் 10 பாடல்கள், 10 பாடல்களில் 10 அடிகளாக 100 அடிகள் மட்டும்தான் இருக்கும் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 10 அடிகளை உடைய மொத்தம் 10 பாடல்கள் உள்ளன. முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு பத்தும் எவ்வாறு தொடங்கும்? இது முந்தைய பாடத்திட்டத்தில் ரொம்ப முக்கியமான வினா. இந்த முதுமொழி காஞ்சியிலேருந்து முந்தைய பாடத்திட்டத்தில் ஒரு பாடலும் இருந்துச்சு. கம்பல்சரி இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு பத்தும் எவ்வாறு தொடங்கும்னா, ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம். ஆர்கழி உலகத்து அப்படின்னா ஆர்ப்பரிக்கும் சத்தமுடைய கடலால் சூழப்பட்டுள்ள உலகத்தில் உள்ள மக்கட்கு எல்லாம். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு சத்தமிடக்கூடிய கடலால் தான் சூழப்பட்டிருக்கு, அல்லது ஒட்டுமொத்த உலகமுமே கடலால் தான் சூழப்பட்டிருக்கு. அப்படி ஒட்டுமொத்த மக்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்களும் இந்த பாடல்களுக்கு பொருத்தமுடையவர்கள் தான் அப்படிங்கிற மீனிங்கில் தான் ஒவ்வொரு பாடலும் தொடங்கும். ஓகேங்களா? ஸோ முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு பத்தும் எவ்வாறு தொடங்கும்னா, ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம். ஓகே, இந்த முதுமொழி காஞ்சியில் வெறும் 100 லைன் தான் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது நீதிநெறி நூல். அது மட்டும் இல்லாமல் சின்ன நூல். ஆனால் இந்த நீதிநெறி நூலை பல்வேறு உரையாசிரியர்கள் தாங்கள் எழுதக்கூடிய உரைகள், வேறு நூல்களுக்கு உரை எழுதினாலும் கூட இந்த நூலிலிருந்து மேற்கோள் எடுத்து எழுதுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மேற்கோள் காட்டி எழுதக்கூடிய உரையாசிரியர்களில் ரொம்ப முக்கியமானவர் யார்? இந்த முதுமொழி காஞ்சியை அடிக்கடி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா நச்சினாக்கினியார். நச்சினாக்கினியார். ஓகேங்களா? அவ்வளோதான் முதுமொழி காஞ்சி. எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். இது நீதிநெறி நூல்களில் மிகச்சிறிய நூல். இதில் மொத்தமே 10 லைன் இருக்கக்கூடிய 10 பாடல்கள் தான் இருக்குது. மொத்தம் 100 லைனு. ஒவ்வொரு பத்தும் ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம் அப்படின்னு தொடங்கும். இதை அடிக்கடி மேற்கோள் காட்டின ஆசிரியர் யாருன்னா, உரையாசிரியர் யாருன்னா நச்சினார்க்கினியார். ஓகேங்களா? அடுத்தது திரிகடுகம். திரிகடுகத்திலிருந்தும் நமக்கு எந்த பாடப்பகுதியும் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இல்லை. அதனால் இதில் முந்தைய வினாக்களும் கேட்கப்படலை. ஆனால் நம்ம அறநூட்களுக்கு நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்? பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த முடிவு நான் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அதனால் இதனுடைய பேசிக்கான விஷயங்கள் என்னென்னா, திரிகடுகத்தை எழுதியவர் நல்லாதனார். அப்போ இந்த நல்லாதனார் அப்படிங்கிறவர் தான் திரிகடுகத்தை எழுதியிருக்காரு. இவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா திருநெல்வேலியில் உள்ள திருத்து அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். நல்லாதனாரை திரிகடுகத்தின் பாயிரம் என்னவென்று குறிப்பிடுகிறது. பாயிரம்னா ஒவ்வொரு நூலுக்குரிய முன்னுரை மாதிரி. அந்த பாயிரம் என்ன சொல்லுது அப்படின்னா, செரு அடுத்தோள் நல்லாதன். செரு அடுத்தோள் நல்லாதன்னா போர்களில் கலந்து கொண்டு போர் வீரனாக இருந்த நல்லாதன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? அப்போ நல்லாதனார் அப்படிங்கிறவர் திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் மட்டும் கிடையாது. இவர் போரில் கலந்து சண்டை செய்யக்கூடிய ஒரு போர் வீரர். ஓகேங்களா? இவர் திரிகடுகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நூல் திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு மருந்து பெயரை என்ன வச்சுருக்கு? பெயராக வச்சுருக்கு. இந்த மருந்து பெயருக்கு அந்த மருந்து
குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, திருகடிகம் எனும் மருந்து பொருளில் உள்ள கூறுகள் என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ இதுதான் வந்து திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய மருந்து உட்கூறுகள். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள். நான்மணிக்கடிகையில் 104, பழமொழி 400, அதுவே நம்மளுடைய முதுமொழி காஞ்சியில் 100, அதே மாதிரி திரிகடுகத்துலேயும் 100 பாடல்கள். அவ்வளோதான். திரிகடுகம் நல்லாதனார் எழுதியிருக்காரு. இவர் திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவரை ஆயிரம் என்ன சொல்லுதுன்னா செரு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு சொல்லுது. திரிகடுகம் அப்படிங்கிறது 3 மருந்து பொருட்களை உள்ளடக்கிய ஒரு மருந்து. அந்த மருந்தை வந்து சாப்பிடும்போது உடல் நோய் போகும். அதே மாதிரி திரிகடுகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநோய் போகும் அப்படின்னு முந்தைய பாடத்திட்டத்தில் ஒரு குறிப்பு இருக்கும். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். சுக்கு, மிளகு, திப்பிலி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லாதனார் இதை மட்டும், இந்த 2ஐயாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் பாடல்களோட எண்ணிக்கை 100. அவ்வளோதான். அடுத்தது இன்னா 40. இன்னா 40லிருந்தும் முந்தைய ஆண்டு கேள்விகள் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஸ்கூல் புத்தக கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி முந்தைய ஆண்டு வினாக்கள் எதுவும் இல்லை. ஸோ நம்மளோட ஸ்கூல் புக் கண்டென்ட்டை வச்சு தான் அவங்க கேள்விகள் கேட்குறாங்கிறது. இங்கே நம்ம பேசிக்காக வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து எந்த மாதிரி நெறிப்படுத்திக்கணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம பாடம் கற்றுக்கிட்டு தான் நம்மளை நாமளே அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணுமே ஒழிய, நீங்கள் எடுப்பில் நான் 100% 100 கேள்விகளுக்கும் நான் என்னை தயார்படுத்திக்கிறேன், ஸோ மேக்ஸிமம் அவுட் சோர்சிங் பண்ணி அந்த தமிழில் இருக்கிற 100 கேள்விகளையும் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன் வந்து நான் இதை வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லாமல் இடையில சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு உதவிகரமான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அதனால தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப அவுட் சோர்சிங் பண்ண வேண்டாம். பொது தமிழுக்காகட்டும், ஜிஎஸ்க்காகட்டும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கான கண்டென்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லைனாலும் கூட ஒரு 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 கேள்வியை தொட்ட மாதிரி முன்னாடி பின்னாடி ஒரு 5 கண்டென்ட் நம்ம அவுட் சோர்சிங் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? அதுவே சிலபஸில் வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அவுட் சோர்சிங் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் இல்லை, முந்தைய ஆண்டு கேள்விகளும் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அதனுடைய பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போனாலே போதும். ஏன்னா இந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் கூட எதுக்காக நம்ம படிக்கிறோம், 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காக தான் படிக்கிறோம். ஸோ இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். இது வந்து சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் இந்த கிளாரிட்டி இருந்தால் போதும். இதை எழுதியவர் வந்து, அதாவது இன்னா 40 அப்படிங்கிற நூலை எழுதியவர் கபிலர். ஓகேங்களா? மொத்தம் இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 40. ஏன்னா இன்னா 40. இன்னா 40 அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போதே நமக்கு தெரியுது, இன்னான்னா தேவையில்லாத ஒன்று, துன்பத்தை தரக்கூடிய ஒன்று. ஸோ இன்னா 40 எதெல்லாம் துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் இது. அடுத்தது, இந்த நூல் வந்து தொல்காப்பியம் கூறும் அம்மை எனும் வனப்பு முறையில் அமைந்துள்ள நூல். தொல்காப்பியத்தில் அம்மை எனும் வனப்பு முறை ஒன்று இருக்குது. அதாவது பாடல்களை வனப்பு ரீதியாக அழகியலாக காட்டக்கூடிய அம்மை அப்படிங்கிற முறை ஒன்று இருக்குது. அந்த அம்மைங்கிற முறையில் அமைந்த நூல் வந்து இன்னா 40. துன்பம் தருகின்றவை பற்றி கூறும் நூல் வந்து இன்னா 40. அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கபிலர் 40 பாடல்கள். இது மட்டுமாவது நம்மளுடைய மைண்டில் தெளிவாக இருக்கணும். இன்னா 40 எழுதுனது கபிலர். ஓகேங்களா? இன்னா 40னா துன்பம் தரக்கூடிய 40 என்ன அப்படின்னு சொல்கிறதான் இன்னா 40. அடுத்தது இனியவை 40. முந்தைய ஆண்டு வினாக்கள் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட் ஒன்றும் இல்லை. ஓகே, இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். ஓகேங்களா? இனியவை 40. இனியவை 40னா இனிமையாக இருக்கக்கூடிய 40 விஷயங்களை சொல்லக்கூடியது தான் இனியவை 40. இந்த பாடலை எழுதியவர் அல்லது இந்த நூலை எழுதியவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இன்னா 40 எழுதியவர் கபிலர், இனியவை 40 எழுதியவர் வந்து பூதஞ்சேந்தனார். மொத்த பாடல்களோட எண்ணிக்கை இதுலேயும் 40 தான். அதுவும் 40, இதுவும் 40. ஓகேங்களா? இனியவை 40இல் 8வது பாடல் மட்டுமே
பக்ருடை வெண்பா. பக்ருடை வெண்பா அப்படின்னு ஒரு வெண்பா முறை இருக்குது. எப்படி நம்ம குரல் வெண்பான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பக்ருடை வெண்பான்னு ஒன்று இருக்குது. மற்றவை எல்லாமே இசை வெண்பா. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் வந்து இன்னா 40. அடுத்தது இன்னா 40ல் நம்ம 2 விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் எழுதினார். அதில் 40 பாடல்கள் இருக்குது. இறுதியாக இதுக்கப்புறம் 7வது இருக்குது. ஔவையார் பாடல்கள் இருக்குது. ஆசாரக்கோவை இருக்குது. சிறுபஞ்ச மூலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் நம்ம இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நாலடியார் பார்த்தோம். நாலடியாரில் 400 பாடல்கள் இருக்குது. அதை எழுதுனது சமண முனிவர்கள். அடுத்தது வந்து பழமொழி 400 பார்த்தோம். 3 அரையனார் எழுதினார். அதில் 400 பாடல்கள் இருக்குது. நான்மணிக்கடிகை பார்த்தோம். அதை எழுதுனது யார்? விளம்பி நாகனார். 104 பாடல்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தது வந்து என்னென்னா முதுமொழி காஞ்சியை எழுதியது மதுரை கூடலூர் கிழார். அவர் எழுதினார். அதில் 100 லைன்ஸ் 10 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்த்தது இன்னா 40 எழுதுனது வந்து கபிலர். அதில் 40 பாடல்கள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தது இதற்கு முன்னாடியே திரிகடுகம் பார்த்தோம். அதில் 100 பாடல்கள் இருக்குது. அதை எழுதுனது நம்மளுடைய நல்லாதனாருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. சிறு அடுத்தோள் நல்லாதன். அடுத்தது வந்து நம்ம இன்னா 40 பார்த்தோம். அதை கபிலர் எழுதினார். அதில் 40 பாடல்கள் இருக்குது. இனியவை 40 பார்த்தோம். அதில் 40 பாடல்கள் இருக்குது. அதை எழுதுனது யார்? மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். ஸோ இதற்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிறுபஞ்ச மூலத்திலேருந்து ஒரு கேள்வி இருக்குது. ஏன் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, 2 பாடல்கள் நம்மளுடைய ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் இருக்குது. அந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்லேருந்து தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ சிறுபஞ்ச மூலத்துக்கு நம்ம பெருசாக அவுட் சோர்சிங் பண்ண தேவையில்லை. ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டுமே போதுமானது. இந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டை தான் நான் இதில் தொகுத்துருக்கேன். குரூப் 3 2023 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? பஞ்சம்னா 5, மூலம்னா மூலவேர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ 5 வேர்களை குறிப்பது தான் பஞ்சமூலம், சிறுபஞ்சமூலம். ஸோ இந்த சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறது 9வதுல 2வது இயலில் புறநானூறு பாடல் ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த கற்றவை கற்றபின் அப்படிங்கிற ஒரு மொழித்திறன் பயிற்சிக்குள்ளே ஒரு பாடல் சிறுபஞ்ச மூலத்திலேருந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு 5வது இயலில் ஒரு சிறுபஞ்ச மூல பாடல் இருக்கும். ஸோ சிறுபஞ்ச மூலத்திற்கான நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா, சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் நம்ம முன்னாடியே பார்த்தோம், 5 வேர்கள். சிறுபஞ்ச மூலம் எந்தெந்த வேர்களை உள்ளடக்கியது? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. மொத்தம் 5 பாடல்களை 5 வேர்களை உள்ளடக்கியது. 5 வேர்களை உள்ளடக்கியது தான் சிறுபஞ்ச மூலம். அந்த 5 வேர்கள் என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. மொத்தம் 5 வேர்களை உள்ளடக்கியது. சிறுபஞ்ச மூலம் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்களை கூறுகிறது? ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்களை கூறும். ஓகேங்களா? அதே திரிகடுகம் 3 கருத்துக்களை கூறும். ஏழாதி 6 கருத்துக்களை கூறும். ஓகேங்களா? நான்மணிக்கடிகை 4 கருத்துக்களை கூறும். ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். அதாவது நூலுடைய பெயரை கொடுத்துட்டு கூறும் கருத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துட்டு பொறுத்து சொல்லுவாங்க. அப்படி பொறுத்து சொன்னாங்கன்னா நான்மணிக்கடிகை மொத்தம் 4 கருத்துக்களை கூறும். திரிகடுகம் 3 கருத்துக்களை கூறும். சிறுபஞ்ச மூலம் 5 கருத்துக்களை கூறும். ஏழாதி 6 கருத்துக்களை கூறும். ஓகேங்களா? அவ்வளோதான். சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றும் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்ற வாழ்வியல் உண்மைகளை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்துள்ளது. எந்த 14 கீழ்கணக்கு நூல்களின் பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்ற வகையில் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிறுபஞ்ச மூல பாடல்கள். எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. எழுதியவர் யார்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார். அதாவது பெரிய உடம்போடு இருக்கக்கூடிய தமிழாசிரியர். அவருடைய மகன் தான்
காரியாசான். இந்த காரியாசான் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. மதுரை தமிழ் ஆசிரியர் மா. காயனார். மிகப்பெரிய உடம்புடையவர் அப்படின்னு மீனிங். மா. காயனார். ஓகேங்களா? அவருடைய மகன் காரியாசான் எழுதியிருக்காரு. சிறப்பு பாயிரம் ஆசிரியரை என்னவென்று குறிப்பிடுகிறது. அதாவது நாம் ஏற்கனவே செரு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு திருகடிகத்துடைய ஆசிரியர் நல்லாதனாரை நம்ம படித்தோம் இல்லையா? அதே மாதிரி சிறப்பு பாயிரம் காரியாசனை என்ன சொல்லுது அப்படின்னா மா. காரியாசன். மா. காரி ஆசான். மா. காரி ஆசான் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? மொத்தம் இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 97 பாடல்கள். 100 பாடல்கள் வரல இந்த நூலில். 100 பாடல்கள் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கில் தான் மேக்ஸிமம் நம்மளுடைய 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது. ஆனால் இதில் 100 பாடல்கள் வரல. இது சிறு பஞ்சமூலம் 97. ஓகே. காரியாசானுடன் ஒரு பாடசாலை மாணவராக பயின்ற புலவர் யார்? காரியாசானுடன் ஒரே குருகுலத்தில் சேர்ந்து படித்த மாணவர் யாருன்னு கேட்குறாங்க. கனிமேதாவியார். இந்த கனிமேதாவியார் யாருன்னா நம்மளுடைய திணைவழி 150, அது மட்டும் இல்லாமல் ஏழாதி, இந்த 2 நூல்களையும் எழுதியவர் தான் கனிமேதாவியார். திணைவழி 150 அப்படிங்கிறதும் ஒரு 14 கீழ்கணக்கு நூல் தான். அதை எழுதியவரும் கனிமேதாவியார் தான். அதே மாதிரி ஏழாதி அப்படிங்கிற அடுத்த நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நூலை எழுதியவரும் கனிமேதாவியார் தான். ஓகே. இப்போ நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற பாடல்களை பார்க்கலாம். குளந்தொட்டு, அதாவது குளத்தை வெட்டி, கோடு பதித்து. கோடுன்னா எல்லை வகுக்கிறது. அப்போ எல்லை வகுக்கிறது எப்படி வகுக்கணும் அப்படின்னா நல்ல மரங்களை வெட்டி அந்த எல்லைகளை சுற்றி நடணும். அந்த குளத்தை சுற்றி அந்த மரங்களை நடணும். வழி சீத்து. வழி சீத்துனா மக்கள் நடந்து போகிறதுக்கான, குளத்தை சுற்றி நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கான வழியை ஏற்படுத்தி. உளந்தொட்டு. உளம்னா தரிசு நிலம்னு சொல்கிறாங்க. உளம் தரிசு நிலம். அந்த நிலத்தை தொட்டு, அதாவது அதனை செப்பனிட்டு உழுவயலாக்கி, தரிசு நிலத்தை உழுவயலாக்கி வளந்தொட்டு. ஓகேங்களா? அந்த உழுவயலையை வளமாக்கணும். அதாவது தரிசு நிலத்தை உழுவயலாக்கணும், உழுவயலை வளமான நிலமாக ஆக்கி. பாகுபடும். அதாவது பாகுபடும்னா நம்ம அதை வேறுபடுத்தி காட்டுறது. மற்ற நிலத்துக்கு இந்த நிலத்தை வேறுபடுத்தி காட்டுறது. எப்படி வேறுபடுத்தி காட்டுவோம்? அதற்கு நல்லா உயரமான வரப்பு அமைப்போம் இல்லையா? அந்த மாதிரி பாகுபடும். வயலை சுற்றி கரையை உண்டாக்கி கிணற்றோடுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்னென்னலாம் பண்ணிட்டோம்? குளத்தை வெட்டிட்டோம், கோடு பதிச்சாச்சு, வழி சீத்தியாச்சு, உளந்தொட்டாச்சு, உழுவையலாக்கி வளந்தொட்டாச்சு, பாகுபடுத்தியாச்சு. அதனோட கிணற்றோடு, இதற்கு கிணறும் வெட்டணும்னு சொல்கிறான். கிணற்றோடு என்று இவ்வையம் பாற்படுத்தான். இவ்வையம் பாற்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. அதாவது இந்த மாதிரி ஒருத்தன் வேலைகளை செய்யறான் அப்படின்னா அவன் சொர்க்கத்துக்கு போவான். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, சொர்க்கம் போன்ற ஒரு விஷயத்திற்கு போகிறதற்கு வழி என்னன்னா, குளம் விட்டு, குளத்தை சுற்றி நல்லா கரை அமைச்சு, அதை சுற்றி மக்கள் நடமாடுறதுக்கு வழி அமைச்சு, அது மட்டும் இல்லை தரிசு நிலத்தை உழுவையலாக்கி அதை வளமான நிலமாக்கி அதற்கு வரப்பு கட்டி கூடவே கிணறும் வெட்டின அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த பாடல் எழுதும்போது நீரின் தேவை அல்லது நீர் மேலாண்மையின் தேவை உணரப்பட்டிருக்கும். அதனால் நீர் மேலாண்மைக்கான விஷயங்களை செஞ்சாலே நீ சொர்க்கத்திற்கு போயிடுவேன். அப்போ நீர் பஞ்சம்னு ஒன்று இருந்திருக்கலாம், நீர் தேவைன்னு ஒன்று இருந்திருக்கலாம், அல்லது பெருமளவில் விவசாய நிலங்கள் தரிசாக இருக்கலாம். அப்போ அதை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஊட்டுவதற்காகவே இந்த பாடல் எழுதியிருக்கலாம். குளந்தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளந்தொட்டு உழுவையலாக்கி வளந்தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்றும் இவ்வையம் பாற்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா குளம் வெட்டணும், குளத்தை சுற்றி வரப்பு கட்டணும், வரப்பை சுற்றி மக்கள் நடந்து போகிறதுக்கு வழி ஏற்படுத்தணும். உளந்தொடணும். உளம்னா தரிசு நிலம், தரிசு நிலத்தை தொட்டு அதை பண்படுத்தணும், அதை
உழுவயலாக்கணும், உழுவயலை வளமுடையதாக மாற்றணும், அதற்கு வரப்பு கட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிணறும் வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீர் மேலாண்மை செஞ்சால் நீ சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் இப்போ நம்ம பேசிக்கிறோம் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம், மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டணும், ஏரிகளை தூர்வாரணும், குளம் வெட்டணும். அப்போது அந்த காலகட்டத்துலேயும், அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டுலேயும் கூட நீர் பஞ்சம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ நீர் சேகரிப்புடைய முக்கியத்துவம் அப்பிருந்தே நமக்கு போதிக்கப்பட்டு வருது. அதனால தான் 40,000 ஏரிகள் ஏரிகளில் நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது உத்தரப்பிரதேசம் போன்ற அதிக மழையும் வற்றா நதிகளையும் கொண்ட ஒரு மாநிலத்தோடு ஒப்பிடும்போது நீர் மேலாண்மையில் ஒரு முன்மாதிரி அல்லது நீர் மேலாண்மைக்கு முன்மாதிரியான வரலாறு கொண்ட ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு பாடல். பூவாது காய்க்கும் மரம் உள. பூவாது காய்க்கும் மரம் உள, அதாவது பூவே பூக்காது, ஆனால் அந்த மரத்தில் காய் இருக்கும். அப்படிப்பட்ட மரங்களும் இருக்குது. நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லவர். மூவாது மூத்தவர் நூல் வல்லவர். நன்று அறிவார், நல்லா தெரியும். மூவாது மூத்தவர், அதாவது வயசே ஆகாமல் மேன்மையான அறிவு பெற்றவர் யாருன்னா நூல் வல்லவர். நல்ல நூல்களை படித்து தன்னுடைய அறிவை மேம்படுத்திக்கிட்டவங்க. தாவானா கெடாமல், விதையாமை, நறுவா வித்து உள. தாவா விதையாமை நறுவா வித்து உள. தாவானா கெட்டு போகாமல், நீ விதைக்காமல் வச்சுருந்தாலும், நீ விதைக்கலை, சும்மா அதுவாக தன்னைப்பால் ஒரு ஒரு ஈரப்பதமான பகுதியிலையோ ஒரு சாக்கு பையிலையோ ஒரு குப்பையிலையோ விழுந்துருச்சு அந்த விதை. நீ விதைக்காமலேயே அந்த விதை தன்னைத்தானே கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அப்படி கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது தக்க சமயத்தில் முளைத்து வரும். அப்போ நீ விதைக்கலைனாலும் முளைக்கும். ஓகேவா? அதே மாதிரி வயசு ஆகலைனாலும் வயதானவருக்குரிய பக்குவத்தோடு ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாதிரி மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அப்போ ஒரு நல்ல அறிவுள்ள நபருக்கு நீ சொல்லாமலேயே உன்னுடைய எண்ண உணர்வு அவங்களுக்கு போய் சேரும். நீ சொல்லாமலேயே உன்னுடைய எண்ண உணர்வு அவங்களுக்கு போய் சேரும். பூவாது காய்க்கும் மரமும் உள. பூக்காமலேயே காய் கொடுக்கக்கூடிய மரம் இருக்குது. நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லவர். அதாவது நல்லா தெரியும், வயசே ஆயிருக்காது, ஆனால் அவங்க நிறையா நூல்களை படித்து மூத்தவர்களுக்குரிய அறிவை அவங்க வளர்த்துருப்பாங்க, அல்லது மூத்தவர்களுக்குரிய பக்குவத்தை அடைஞ்சிருப்பாங்க. தாவா விதையாமை நறுவா வித்து முள. அதாவது கெட்டு போகாமல் அந்த விதையை நீ விதைக்கவே இல்லைனாலும் அது விதைக்கணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அது முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு மேதைக்கு நீ போய் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கு நீ சொல்லாமலேயே அவங்களுக்கு அந்த உணர்வு, அந்த செய்தி உணர்வு ரீதியாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சிறுபஞ்ச மூலத்திற்குரிய கண்டென்ட். அவ்வளோதான். சிறுபஞ்ச மூலம் கண்டிப்பாக நம்மளுடைய சிலபஸ்குள்ளே இருக்குது. இதில் கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 2 பாடல்கள், ரெண்டுமே 9ஆம் வகுப்பில் தான் இருக்குது. 2வது இயலில் 1, 5வது இயலில் 1. சிறுபஞ்ச மூலம்னா 5 வேர்களை குறிக்குது. 5 வேர்கள் என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் இருக்கும். சிறுபஞ்ச மூல பாடல்கள் ஒவ்வொன்றும் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன அப்படிங்கிற மாதிரி வாழ்வியல் உண்மைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். எழுதியவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார். அவருடைய மகன் காரியாசான். இவரை மாக்காரியாசான்னு சிறப்பு பாயிரம் சொல்லுது. அடுத்தது மொத்தம் இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 100 பாடல்கள் இல்லை, 97 பாடல்கள் தான் இருக்குது. இந்த 100 அப்படிங்கிற கணக்குக்குள்ளே இது வரல. ஸோ அதை விட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? காரியாசானுடன் ஒரு பாடசாலை மாணவராக இருந்தவர் கனிமேதாவியார். கனிமேதாவியார் அதாவது 7வது 1 எழுதியிருக்காரு. இன்னொன்று சொன்னோம் இல்லைங்களா,
ஐந்தினை 150 ஐந்தினை 150 அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்கார். ஐந்தினை 150 ஏழாதி இந்த 2 நூல்களை எழுதியிருக்கார். ஸோ இதில் 2 பாடல்கள். குளந்தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளந்தொட்டு உழுவயலாக்கி வளந்தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்றும் இவ்வையம் பாற்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. பூவாது காய்க்கும் மரமுமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லவர் தாவா கெடாமல் விதையாமை நறுவ வித்துமுள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அவ்வளோதான் சிறுபஞ்ச மூலம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது ஏழாதி. ஸோ ஏழாதி மற்றும் ஔவையார் பாடல்கள் இருக்குது. ஏழாதியிலையும் ஸ்கூல் புத்தக கண்டென்ட் இல்லை. ஆனால் இதிலேருந்து கேள்விகள் 2 எக்ஸாமில் கேட்டிருக்கான். இது எந்த மாதிரியான கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே போதும். இதற்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். ஓகேங்களா? சமண சமயத்தை சார்ந்தவர். இதுவும் நான் இந்த நோட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, யார் எழுதுனாங்க, அவங்க எந்த சமயம், எந்த ஊர், மொத்தம் எத்தனை பாடல்கள். இதுதான் திரும்ப திரும்ப நம்மளுடைய ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் இல்லாத அவுட் சோர்சிங் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் ரொம்ப அவுட் சோர்சிங்கெல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். ஐஞ்சிறுகாப்பியம், ஐம்பெருங்காப்பியம், 11 மேற்கணக்கு நூல்கள். இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தெரியும். 14 கீழ்கணக்கு நூல்கள்னாலும் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ இந்த 2மே பேசிக்கான கொஸ்டின். அதாவது ஒரு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடுற மாதிரி தான். அப்போது இதுக்கு நம்ம தொகுத்திருக்கிற நோட்ஸ் வந்து ஏழாதிய எழுதியவர் கனிமேதாவியார். மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 80. சிறுபஞ்ச மூலம் 97, அதை விட கம்மி 80. ஏழாதி எனும் மருந்து பொருளில் உள்ள மூலிகைகள் என்னென்னு கேட்குறாங்க. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. ஓகேங்களா? இந்த 6 மருந்து பொருட்களும் எந்த விகிதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு 5க்கு 6 என்ற விகிதத்தில். அதாவது ஏலம் வந்து 1 பங்குன்னா லவங்கம் 2 பங்கு, சிறுநாவற்பூ 3 பங்கு, மிளகு 4 பங்கு, திப்பிலி 5 பங்கு, சுக்கு 6 பங்கு. இந்த விகிதத்தில் தொகுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள், அறக்கருத்துக்கள் இருக்கும்? நம்ம ஏழாதிக்கு 6ன்னு படிச்சிருக்கோம். சிறுபஞ்ச மூலத்திற்கு 5, நான்மணிக்கடிகைக்கு 4, திரிகடுகத்துக்கு 3. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆசிரியர் எந்த மதத்தை சார்ந்தவர்? சமண மதம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், களப்பிரர் காலத்தில் பெரும்பான்மையான நூல் ஆசிரியர்களும் புலவர்களும் வந்து சமணம் மற்றும் பௌத்த மதத்தை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப மிகச்சிலர் தான் சைவம் வைணவம் மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வந்து சமண மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள கண்டென்ட் வேறு எதுவும் இல்லை. இப்போ இதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டால் போதும். ஏழாதி எழுதியவர் கனிமேதாவியார். இவர் இன்னொரு நூல் எழுதியிருக்காரு, ஐந்தினை 150. ஐந்தினை 150 மொத்தம் 80 பாடல்கள். ஏழாதியை வந்து ஏழாதிக்குள்ளே என்னென்ன மருந்து பொருட்கள் இருக்குதுன்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. மொத்தம் 6. இந்த 6மே வந்து 1:2:3:4:5:6 என்ற விகிதத்தில் தான் கலந்திருப்பாங்க. ஒவ்வொரு பாடலிலும் 6 அறக்கருத்துக்கள் இருக்கும். ஆசிரியர் எந்த மதத்தை சார்ந்தவர்னா சமண மதத்தை சார்ந்தவர். பெரும்பான்மையான ஆசிரியர்கள் சமண மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது இந்த அற இலக்கியங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி பகுதி ஔவையார் பாடல்கள். அவ்வளோதான். இதோட அற இலக்கியங்கள் முடியுது. முந்தைய ஆண்டுகளில் மொத்தம் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய பாடப்புத்தக பகுதியில் வந்து ஒரு பாடம் வந்து ஔவையார் பாடல்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது. வேறு பாடல்கள் பெருசாக இல்லை. ஓகேங்களா? முந்தைய ஆண்டில் 2 கேள்வி. குரூப் 4லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மண்ணும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வி, ரொம்ப நேர்முகமான கேள்வி.
மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுவும் ரொம்ப நேர்முகமான, அப்படியே இந்த பாடலை படித்தா நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2 பாடல்களுமே 2 பாடல் வரிகளுமே மூதுரையில் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த மூதுரையை எழுதினது யார்? ஔவையார். மூதுரை மட்டுமா எழுதியிருக்காங்க? அவங்க மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூத்தோர் கூறும் அறிவுரை. அதாவது இந்த மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு அர்த்தம். மொத்தம் 4 நூல்கள் எழுதியிருக்காங்க. மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 31 பாடல்கள். ஓகே, இந்த பாடல் என்னன்னு பார்த்துருவோமா? மன்னனும் மாசற கற்றோனும், மன்னனையும் குற்றம் இல்லாமல் தெளிவாக கற்ற ஒரு நபரையும் ஒப்பிட்டு பார்த்தா, சீர்தூக்கம்னா துலாக்கோலை தூக்குறோம் இல்லையா, எது மேலே எது கீழேன்னு பார்க்குறது, அந்த மாதிரி சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனோட ஒப்பிடும்போது கற்றோன் சிறப்புடையவன். ஏன் அப்படின்னா, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. ஒரு மன்னனுக்கு நம்முடைய தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும், பிற தேசங்களில் சிறப்பு இருக்காது. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவ்வளோதான் பாடல். இப்போ இந்த பாடலை வச்சு தான் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் 2 வரியை வச்சு ஒரு கேள்வியும், 2வது 2 வரியை வச்சு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஔவையார் பாடல்களும் முடிந்தது. நாம் அறநூல்கள் மொத்தமாக பார்த்தாச்சு. அப்போ திருக்குறள் பார்த்தாச்சு, அறநூல்கள் பார்த்தாச்சு. இதிலேருந்து மொத்தமாக நமக்கு 5 கேள்விகள் கேட்கப்படலாம். ஓகேங்களா? 5 கேள்விகளை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது பகுதி ஆ பகுதியிலிருந்து, அதாவது இலக்கிய பகுதியிலிருந்து 5 கேள்விகளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இதன் மூலம் உங்களுக்கு பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்டில் ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் வார்த்தைகள் இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். 1. 2வது, இது உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ பிறருக்கும் உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.